மக்களே இங்கே பார்த்தீங்களா, பிசி கேமில் வர மாதிரி நம்மக்கிட்டேயும் ஒரு மேஸ் அமைப்பு இருக்குது. அதுவும் மைன்கிராஃப்டில் ஃப்ரீயாக. யார் தம்பி உங்ககிட்ட பிசி இல்லையான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, இருக்குது. இருந்தாலும் அது பே டு ப்ளேவாக இருக்குது. சரி வாங்க, நம்ம இதுக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டரோடு தான் இன்றைக்கி சண்டை போட்டு இந்த மேஸ் அமைப்புக்குள்ளே தப்பிச்சு ஓடி அப்புறமா இந்த ஒரு பில்டிங் இருக்குதுல்ல மக்களே, இதுக்கு மேலே ஒரு செஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ஒரு செஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு சண்டை போட அடியாளுங்க கிடைப்பாங்க. அந்த அடியாளுங்களை இந்த இடத்துல ஸ்பவுன் பண்ணி விட்டு அவனோட சண்டை போட வைக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸ்பவுன் பண்ணதும் தலை தெறிக்க ஓடிடணும். அப்புறமா இதில் வர எதிரியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த சேலஞ்சு பண்ண முடிகிற மாதிரி சேலஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா மைன்கிராஃப்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போய் நான் முட்டுச்சந்தில் மாட்டுவேன். மறக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த சேலஞ்ச் என்னென்னு சொல்லணும். மறக்காமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் லைக் போடுங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் இன்னும் நான் வேறு ஓடிட்டே இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் காய்ஸ். லைக் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். விட்டான் போல் ரொம்ப வெளிச்சமாகிடுச்சு. என்ன நடக்குது? போடு, ஒரு அடி போட்டு பார்த்துட்டான். ஹெல்த்து எனக்கு பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டேன். பில்டிங்குள்ளே போயிட்டேன். படிக்கட்டு ஏறிட்டுருக்கேன். இந்த ஏறுறது ஒன்று தான் எனக்கு இங்கே குறைச்சல். ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. என்ன ஐயோ இன்னொரு அடி போட்டான். கீழே விழுந்தேன். இல்லை செஸ்ட்லேருந்து இற நம்ம கோலம் கிங்குங்கெல்லாம் வந்துட்டானுங்க. திருப்பி கீழே விழுந்தேன். ஸ்பவுன் பண்ணுறேன். ஐயோ திரும்ப ஒரு கோலம் அடிச்சிட்டுங்க. அவன் என்ன படிப்பான் முடிச்சிட்டான். இப்போ கிளிப்லேயே அவங்க இப்போ பாதிக்கு பாதி அடி வாங்கிட்டு இருக்காங்க. போடா நீங்கள்லாம் போய் சண்டை போடுங்கடா, போங்கடா. போடா. ஐயோ திரும்பி இவனை அடிச்சிட்டேனே. என்ன ஏன்டா அடிக்கிற? என்ன ஏன்டா அடிச்ச? ஐயோ முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்டு வந்துருக்கேன். கீழே போடா கீழே போய் சண்டை போடு. இங்கே மேலே நின்று என்ன வேடிக்கை பார்த்துருக்கியா? நீயும் கீழே போடா நீயும் கீழே போ. நீயும் கீழே போ. நான் மேலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மேலேருந்து சும்மா தான் இருக்கேன்னு நினச்சிடாதீங்க மக்களே. மேலேருந்தே இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். பவன் டேரோவை வச்சு ஹெல்ப் பண்ணலாம். தெரியாமல் கோலம்ஸை சுற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றக்கூடாதுன்ட்டு கோலம் அடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் நம்மளை மேலே ஏறி அடிப்பான். இங்கே பாருங்கள், நம்மளை பார்த்து தான் இப்போ கத்திகிட்ருக்கான். அங்கே பாருங்கள், நான் பொட்டதை அடித்ததுமே அங்கே பாருங்கள் வெறியோடு ஓடி வரான் மேலே. இப்போ ஐயோ கோலம்ஸை ஸ்பவுன் பண்ணி விடணுமே. இவனோட எக் எடுத்துட்டேன் தெரியுமா? ஸ்பவுன் திரும்ப இன்னொருத்தனை அடிச்சிட்டேன். இப்போ அவன் நம்மளை கதற விட போகிறான். பாருங்கள், இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு வர போகிறான். இப்போ அவன் இதோ அடிச்சிட்டான் பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்லாமல் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கோலம்ஸ் ஜெயிச்சிட்டாங்க நான் ஃபஸ்ட் டைம் செத்தும் போதே.